எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் வீணா. வயசு 35 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டர் உள்ள, அதே நேரம் நல்ல வசதியும் சேர்ந்துருக்க ஒரு பெண் தேட்டருக்கீங்க அப்படின்னா இந்த வரன் உங்களுக்கு தாம்மா. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்கம்மா. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வணிக வைசியர்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா மகனம் சொல்கிறாங்கம்மா. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா திருவோணம்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்கு தான் வரன் பார்த்துட்டு வராங்களா. இப்போ இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ சொந்தமாக ஒரு பிளாஸ்டிக் திங் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஹோல்சேலில் வடநாட்டிலேருந்து வாங்கி இங்கே வந்து ரீட்டைல் செல் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்க ஏரியாவில் இவங்க மட்டும்தான் இந்த கடை வச்சுருக்கிறதால நல்லா ஃபேமஸ் ஆகி சேல்ஸ் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ பென்ஷன் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு சீட்டு பிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குது. 3 கடை வாடகை விட்டுருக்காங்களாம். விவசாய நிலம் குத்தகைக்கு விட்டுருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இவங்க நல்ல வெல் செட்டில்டான வசதியான ஃபேமிலி தானே சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாக்கள் தான் சொல்கிறாங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்களாம். இவங்களோட அண்ணாவுக்கும் இவங்க பேரண்ட்ஸ்க்கும் ப்ராப்ளம் ஆகி பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஒரு பொண்ணு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் நடந்த சில வருஷத்துலேயே இவங்களுக்கும் அவருக்கும் ஒத்து போகாமல் பிரிஞ்சு தனியாக வந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா. வரப்போகிற கணவரும் அதை பற்றி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை இவங்களை அன்பாக பார்த்துக்கணும், டாமினேட் பண்ணாமல் சரிசமமாக ட்ரீட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி போன லைஃப்பில் ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ வரப்போகிற இந்த செகண்ட் லைஃப்பை நல்லபடியாக போகணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ்க்கு இவங்க மேரேஜுக்கு அப்புறம் தனியாக அனுப்ப விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களை வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போகிறதும் போக வேண்டாம்னு டிசைட் பண்ணுறதும் உங்கள் விருப்பம்தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களையும் இவங்க பொண்ணையும் நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா போதும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்கள் லைஃபுக்கு தேவையான எல்லாமே இவங்களே செஞ்சு வைக்கிறதா சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் கிடைக்குமா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இவங்க உங்களை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பாங்கம்மா. மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.